வட மாவட்டங்களில் அன்புமணி மேற்கொள்ளும் நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வீதிக்கு வீதி அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்தி வருவதால் சமுதாயம் சீர்கெட்டு விட்டதாகவும், விருதுநகர் மாவட்டத்தில் அறிவுரை வழங்கிய ஆசிரியரை மதுபாட்டிலால் மாணவர்கள் தாக்கியுள்ளனர் எனவும் தெரிவித்தார். இதனை தமிழக அரசு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்று கேள்வி எழுப்பிய ராமதாஸ், இளைஞர் சமுதாயம் மதுவால் சீரழிவதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாது என தெரிவித்தார். அரியலூரில் 19.25 கோடி செலவில் சோழகங்கம் ஏரி சீரமைக்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது எனவும், இதன் மூலம் 1370 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்பதால் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவிற்கு வரும் 27ஆம் தேதி வரும் பிரதமர் மோடி சோழர்களின் வாரிசுகளை பெருமைப்படுத்த வேண்டும் எனவும், பாழடைந்து வரும் உடையார்பாளையம் அரண்மனையை சீரமைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய தலைவராக கடந்த மே மாதம் 30ஆம் தேதி பொறுப்பேற்று முதல் பல்வேறு பணிகளை செய்து வருவதாகவும், செயற்குழு நிர்வாக குழு கூட்டங்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூறிய அவர், வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடைபெறுவதாக கூறினார். பாமகவின் தலைமை அலுவலகம் தைலாபுரம் இல்லத்தில் மட்டும்தான் செயல்படுவதாகவும், சென்னை உள்ளிட்ட வேறெங்கும் அலுவலகம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். வரும் 25ஆம் தேதி அன்புமணி மேற்கொள்ளும் நடைப்பயணத்தால் வட மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் எனவும், எனவே நடைப்பயணத்தை காவல்துறை தடை செய்ய வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தினார்.